Hi friends, நவராத்திரி டே 4 பிரசாத ரெசிபிஸா பச்சை பயிறு சுண்டலும் சக்கரை பொங்கலும் எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் ரெசிபி பச்சை பயிறு சுண்டல். இந்த பச்சை பயிறு சுண்டலுக்கு அரை கப் அளவுக்கு பச்சை பயிரை எடுத்து நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி விட்டுட்டு எப்பயும் போல முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து கவர் பண்ணி விட்டுக்குங்க. 5 மணி நேரம் நல்லா ஊற விட்டுக்கலாம். 5 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுக்குங்க. பயிறு நல்லா ஊறி வந்துருச்சு. அதை வடிகட்டி எப்பயும் போல குக்கர் பேன்ல மாத்தி விட்டுக்குங்க. முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து இந்த பயிருக்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்து ஒரு கலக்கி குக்கர் பேனை மூடி விட்டுக்குங்க. 2-3 விசில் வர வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்குங்க. அதிகமா விசில் வந்துருச்சுன்னா ஒரு மாதிரி குழஞ்சி போயிடும். அதனால 2 அல்லது 3 விசிலே போதுமானதா இருக்கும். ஸ்டீமெல்லாம் நல்லா இறங்கினதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்க பயிறு நல்லா வெந்து வந்திருக்கு. இது அப்படியே வடிகட்டி எடுத்துக்குங்க. அடுத்து பேன்ல 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனேயே கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு லைட்டா பொரிஞ்ச உடனே 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூளை சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. சுண்டலுக்கு காரம்னு பார்த்தோம்னா பச்சை மிளகா தாங்க. அதனால காரம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு பச்சை மிளகாவை சேர்த்து விட்டுக்குங்க. எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்குங்க. ஏற்கனவே நம்ம பயிர்ல உப்பு சேர்த்து தான் வேக வச்சிருக்கோம். அதனால பார்த்து கவனமா சேர்த்துக்குங்க. வெங்காயம் சாஃப்டான உடனே 2 தேங்காய் பத்தை போல துருவி சேர்த்து அதனுடைய ஈரப்பதம் போற வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. அடுத்து வேக வச்சு எடுத்திருக்கிற பயிரை சேர்த்து சில நொடிகளுக்கு பெரட்டி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. தேவைப்பட்ட மேல கொஞ்சம் கொத்தமல்லி தழையோ கருவேப்பிலையோ தூவி விட்டுக்குங்க. பச்சை பயிறு சுண்டல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாத்தி விட்டுக்குங்க. அடுத்த ரெசிபி சக்கரை பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு குக்கர் பேன்ல 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்குங்க. அதே டம்ளரால அரை டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பையும் சேர்த்துக்குங்க. நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு எந்த டம்ளர்ல நம்ம அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரால 4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்குங்க. கூடவே 1 டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்து ஒரு கலக்கி விட்டுட்டு ப்ரெஷர் குக்கர் 4-5 விசிலுக்கு விட்டுக்குங்க. ஸ்டீம் எல்லாம் நல்லா இறங்கி வரதுக்குள்ள இன்னொரு பக்கம் நம்ம எந்த டம்ளர்ல அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரால 1 டம்ளர் அளவுக்கு துருவிய வெல்லத்தை ஒரு கிண்ணத்துல எடுத்துக்குங்க. கூடவே அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. பாகுபதம்லாம் எதுவும் வேணாம். வெல்லம் ஜஸ்ட் நல்லா ஒரு கொதி வந்தா போதும். ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு இன்னொரு பக்கம் ஸ்டீம் எல்லாம் நல்லா இறங்கின குக்கர் பேனை ஓபன் பண்ணி விட்டுக்குங்க. அரிசி பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. கரண்டியால எந்த அளவுக்கு நம்ம மசிச்சு விட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டு அடுப்பை ஆன் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி எடுத்திருக்கிற வெள்ளை சிரப்பை வடிகட்டி குக்கர் பேன்ல சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்து அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கிங்க. இன்னொரு பக்கம் தாளிப்பு கரண்டியில 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நெய் மெல்ட் ஆன உடனேயே ஒரு 10 அளவுக்கு தேங்காவை இந்த மாதிரி சீவி எடுத்து சேர்த்துக்குங்க. தேங்காய் ஆப்ஷனல் தாங்க. சப்போஸ் தேங்காய் வேணான்னு நினைச்சீங்கன்னா தேவைக்கேற்ப முந்திரி பருப்பு, தேவைக்கேற்ப திராட்சையை சேர்த்து வறுத்து விட்டு எடுத்துக்குங்க. அடுத்து ஸ்வீட் இன்னும் என்ஹான்ஸ் பண்றதுக்கு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்து வறுத்து எடுத்திருக்கிற முந்திரி, திராட்சை, தேங்காவை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. கடைசியா மேல 1 டீஸ்பூன் நெய்யை விட்டு கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. சக்கரை பொங்கலை பிளேட்டுக்கு மாத்தி விட்டுக்குங்க. அடுத்து நவராத்திரி டே 4 பிரசாத ரெசிபிஸ்ல சந்திக்கலாங்க. மேலும் இது போல பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.